தான் சொல்லுவான். நீங்கள் யாருக்குமா ஒரு ஆதரவு கொடுக்கலான்னு நாங்களா பிள்ளை வரும்போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிற்கிது தலைப்புள்ள, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட்டு போடாமல் வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்கிறது? என்ன நம்பிக்கை, ஏன் இவ்வளோ நம்பிக்கை இருக்குமா? முதல் முறையாக அவர் களம் காட்டுறாரு. முதல் முறையாக இறங்குறாருன்னா, முதல் முறையாக இறங்கும் போது எதுக்கு நீங்கள் எல்லாம் ஆளுக்கால வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஏன் கேட்குறீங்க? ஓட்டா மாறிட்டா இப்போ என்ன செய்வீங்க? ஓட்டா மாறிட்டா என்ன செய்வேன்? சும்மா சிவனேனும் அமைதியாக இருக்கிறவனை சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ளே வரும்போது எனக்கு பயமாக இருக்குது, விடவிடன்னு இருக்குது, நடுக்குதுன்னா ஏன்? எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா? நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கேனப்பாய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். கச்சத்துக்கு போனால் அவன் சுட்டு சொல்கிறான், பொம்பளை பிடிக்க மீன் பிடிக்க விட மாட்டான் கடலில். கரியாக போய் ஒரு ஏதாச்சும் முடியாமல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், ஒரு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் கேட்குறான் லஞ்சம். நாங்கள் கட்டுற வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை லஞ்சமும் கேட்குறானுவோ. இதில் வந்து அந்த மாற்றம் வரும்ன்றீங்க? வர முடியும் வந்தால் மாற்றம் வரும். இனிமேல் எந்த அரசியலும் வேணாம். புதுசாக எங்களுக்காண்டிய பிள்ளை அவன் எத்தனையோ கோடி அதை நான் படிச்சில்ல, அவன் எத்தனையோ கோடி ஒரு படம் நடிச்சுக்கு சம்பாதிக்கிறான். அந்த பணம் வேணாம், எனக்கு மக்கள் தான் வேணா, எதுக்கு வரான்? எங்களை இருட்டில் கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுக்கிட்டு வரான். அதனால அவனை தான் நாங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும். வரவனே வந்து அன்னாடு நீனே வாங்கிட்டு போ, நீனே ஓட்டு போ, நீ 200 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ, நீ போய் மூட்டையாக சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ. அப்போ நாங்கள் ஓட்டு போட்ட நாங்கள் எப்போதும் இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா?